ஒடிசா மாநிலத்தில் சுற்றுலா சென்றபோது உயிரிழந்த மகனின் சடலத்தை கொண்டுவர அரசின் உதவியை நாடிய ஏழை தாய் கதறி அழுதது இதயத்தை உலுக்கியது. உடலை கொண்டுவர ஆம்புலன்ஸ் செலவிற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் பணமின்றி தவித்து வருகிறார். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கோகுலூரை சேர்ந்தவர் பழனிசாமி மனைவி பாப்பாக்கால். பழனிசாமி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்ட நிலையில் பாப்பாக்காலின் 31 வயது மகன் தேவராஜ் கூலி வேலை செய்து தாயாரை காப்பாற்றி வந்தார். இந்நிலையில் தேவராஜின் உறவினர்கள் கோபி, சத்தி, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் ரயில் மூலமாக கடந்த 13ஆம் தேதி காசி யாத்திரை சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று காலை தேவராஜ் உட்பட அனைவரும் ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ளனர். சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்து சிறிது நேரத்தில் தேவராஜுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அருகிலிருந்த அவரது உறவினர்கள் அவரை மீட்டு பூரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் வழியிலேயே தேவராஜ் உயிரிழந்தார். இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து தேவராஜுவின் தாயார் கதறி துடித்து மகனின் உயிரற்ற சடலத்தை வீட்டிற்கு கொண்டு வர முயன்றபோது தனியார் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை வாடகையாக கேட்டுள்ளன. வறுமையில் வாழும் பாப்பக்காவின் மகனின் சடலத்தை கொண்டுவர முடியாத நிலை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மகனின் சடலத்தை தமிழகம் கொண்டுவர அரசின் உதவியை கேட்டு கோபி கோட்டாட்சியர் கண்ணப்பனிடம் மனு அளித்துவிட்டு கதறி அழுதது இதயத்தை உலுக்கியது.